ஈழத்திலே இறுதிக்கட்ட போர் தொடங்கி நெருக்கடியான நிலை உருவாகிவிட்ட நிலையில் எங்கள் தலைவனின் அன்பான அழைப்பை ஏற்று நான் சென்றவரை சந்தித்தேன். அந்த நேரத்திலே என்னிடத்திலே எங்கள் தலைவன் சொன்னது, பெரியாரை விரல் பிடித்து நடந்தவர்கள், பெரியாரின் பாதையிலே பயணித்த பெருமக்கள், பேரறிஞர் அண்ணாவின் பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள், அவர் சிந்தனையிலே செதுக்கப்பட்ட தலைவர்கள், அண்ணாவின் தம்பிகள், நீங்கள் எல்லோரும் வாக்காளிகளாக இருக்கிறீர்கள். தொலை தூரத்தில் இருந்து இந்த பெருமக்களின் பேச்சையும் எழுத்தையும் கேட்டு படித்த நாங்கள் போராளிகளாக, விடுதலை போராளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். வீரத்திலே சிறந்த வீரம் எது தெரியுமாடா என் தம்பி? நாங்கள் களத்திலே நிற்கிறோம், கழுத்திலே சைனைடு குப்பியை தொங்க போட்டுக்கொள், விஷக்குப்பி, மற்ற விஷங்களைப் போல அல்ல என் அன்பு உறவுகளே. சைனைடு உதட்டிலே நாக்கிலே தொட்டு வைத்த அடுத்த நொடியிலே மரணம் நிகழ்ந்துவிடும். அவ்வளவு கொடிய நஞ்சு. மரணத்தையே ஊருக்கி ஒன்றாய் திரட்டி ஒரு குப்பிக்குள் தொங்க போட்டுக்கொண்டு களத்திலே நிற்கிறோம். எதிரியிடம் சிக்கினால் எடுத்து கடிப்போம், அடுத்த நொடி சாவு. எதிரெதிரே சண்டையிலே களத்திலே சண்டை செய்கிற போது எதிரி சுட்டால் அடுத்த நொடி மரணம். இதைவிட பெரிய வீரம் எது தெரியுமா? சாக போகிறோம் என்று தெரிந்து ஒரு லட்சியத்திற்காக என்னுயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்பதற்காக, மான தமிழினம் மாண்டுவிடக் கூடாது என்பதற்காக, நான் செத்தாலும் சரி என் மொழி செத்துவிடக் கூடாது, நான் செத்தாலும் சரி என் இனம் செத்துவிடக் கூடாது என்பதற்காக தன் உடம்பிலே நெருப்பை கொட்டி சிறுக 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 துடித்து துடித்து மரணத்தை எதிர்கொண்டு சாவை சந்திக்கிறானே, அவன்தான் உலகத்திலே சிறந்த வீரன் என்று என் தலைவன் பிரபாகரன். அந்த வீரனின் வரிசையிலே முதல் வீரனாக இந்த நிலத்திலே விழுந்தவன் தான் என் அன்பு உறவுகளே, இந்த மகன், உங்கள் மகன் அப்துல் ரவு. அதனால்தான் என் தம்பிகள், எங்கள் மாணவ பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் அந்த மான மரவனை நெஞ்சிலே தூக்கி சுமக்கிறார்கள். நடிகர் நடிகைகள் படத்தை நெஞ்சிலே பொறித்து திரிகிற நாய் நரிகளுக்கு இடையிலே வீர பிள்ளைகள் இந்த வீர மரவனை நெஞ்சிலே தூக்கி சுமக்கிறார்கள். எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லித் தந்தது, ஒரு வீர துறவி, நாம் எல்லோரும் போற்றுகிற பெருமகன் விவேகானந்தர், இந்த உலகம் கோழைகளுக்கானது அல்ல என்கிறார். வரலாற்றில் எப்போதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை என் அன்பு மக்களே. வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் பக்கங்கள் இருக்கிறது, கோழைகளுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. வரலாறு எப்போதும் வீரனுக்கானது. அதனால்தான் எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லித் தந்தான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். ஏனென்றால் எப்படியும் சாக போகிறோம். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட இனம் பல துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமக்கிறது. தந்தை பெரியாரிடத்திலே கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு சாவை கண்டு பயம் இல்லை, நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன் என்கிறார். ஏன்? நான் உயிரோடு இருக்கும் வரை சாவு என்னிடத்திலே வராது. சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பிறகு எதற்காக கவலைப்பட வேண்டும்? எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்று முழங்கிய புரட்சியாளன் சேகுவேரா
எதிரி நேருக்கு நேரே துப்பாக்கியை தன் முன்னே நீட்டியவாறு பார்க்கிறார். என் அன்பு தோழனே, நீங்கள் என் நெத்திக்கு குறிவைக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் சற்று தள்ளி வாருங்கள் என்று சொன்னான். அவன் பயப்படல. என்னை சுட்டுடாத, நீ என்ன சொல்றிய நான் கேட்கிறேன் என்று நடுங்கல. விழுந்து கும்பிட்டு கூக்குரலிடல. ஐயோ என்னை கொள்றாங்களே என்ற லாங்கத்தல. என் அன்பு தோழனே, நீ என் நெற்றிக்கு குறிவைக்கிறாயா? உன் இலக்கு தவறாக இருக்கிறது, கொஞ்சம் தள்ளி வா என்று சொன்ன வீரன் சேகுவேரா. அதனால்தான் சரித்திரத்தில் சாகா இடம் பெற்றிருக்கிறான் சேகுவேரா என்கிற மாபெரும் புரட்சியாளர். எங்கள் பாட்டன், என் முப்பாட்டன் தீரன் சின்னமலை, அவனுக்கு வெள்ளைய ஆதிக்கம், வெள்ளைய அரசாங்கம் விதித்த தண்டனை தூக்கு தண்டனை. மகிழ்ச்சியுடைய மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக அடிமை தலை அறுப்ப நின்றான். வெள்ளைய காவலன் தூக்கு கயிறோடு வருகிறான். கயிறை பறித்து பழக்கென்ற கழுத்திலே மாட்டிக்கொள்கிறான். சொல்லுகிறான் என் பாட்டன், நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது என்கிறான். அதனால் தான் என் பாட்டன் இன்னும் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற கேள்வி யாவற்றிற்கும் கேட்பீர் என்ற அந்த சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸ் இளைஞர்களை சிந்திக்க தூண்டிவிட்டான். அறிவார்ந்த பிள்ளைகளாக அவர்களை ஆக்கிவிட்டான் என்பதற்காக அவனுக்கு மரண தண்டனை. அவனுக்கு தண்டனை என்ன? ஒரு கோப்பையிலே விஷம், அதை ஊற்றி வைத்துவிட்டு இதை 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அருந்தலாம், இதுதான் தண்டனை. இந்த விஷத்தை குடித்து நீங்கள் சாக வேண்டும், ஆனால் உங்களுக்கு 1 மணி நேரம் கால அவகாசம், அதற்கு பிறகு நீங்கள் அருந்தினால் போதும். அந்த குவளையை வாய்த்து விட்டு போன அடுத்த நொடி எடுத்து குடித்து விட்டான் சாக்ரட்டிஸ். உடனே எடுத்து குடித்தான். 1 மணி நேரம் கூட தன் சாவை தள்ளி போடவன் விரும்பவில்லை. அதனால் தான் அவனுக்கு சரித்திரத்தில் இடம். இந்த சாக்ரட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் கசிந்து பிதுங்கி வெளியேறி கொண்டிருக்கிற நேரத்திலே, என் அருமை மாணவர்களே, ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், என் நினைவு தப்பும் வரை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படித்தான் எங்கள் மாணவ பிள்ளைகளை ஒத்த வயதிலே இருந்த இளைய புரட்சியாளன், இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு போராடிய பகத்சிங். அரசியலும் கல்வியும் மாணவர்களுக்கு 2 கண்களாக இருக்க வேண்டும் என்று போதித்த புரட்சியாளர். நாங்கள் மரித்து போகலாம், ஆனால் நாங்கள் முன்வைத்த முழக்கமும் நோக்கமும் மரித்து போகாது, செத்து போகாது என்ற புரட்சியாளன் பகத்சிங். இதை போலவே எனது அன்பு மக்களே, அவனுக்கு மரண தண்டனை. அவனோடு தோழமையோடு இருந்து போராடிய தோழர்கள், அன்பு நண்பனே, ஒரு மன்னிப்பு கடிதம் தான் கேட்கிறார்கள். எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்து நாம் சேர்ந்து இன்னும் முனைப்பாக, முன்னைவிட வேகமாக போராடலாம் வா என்று அழைத்த போது, இல்லை, வெளியே வந்து நாம் போராடி எழுச்சியை ஏற்படுத்துவதை விட என் சாவு அதைவிட பன்மடங்கு ஒரு பேரெழுச்சியை இந்த நாட்டிலே ஏற்படுத்தும் என்று மரணத்தை மகிழ்ச்சியோடு சந்தித்த மாவீரன் பகத்சிங். இப்படித்தான் இவர்கள் வரலாற்று நாயகர்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன், எங்கள் மூத்தவன் திலீபன், இந்த தியாக மறவன் பச்சை தண்ணி கூட பள்ளியிலே விடாமல் 12 நாட்கள் பட்டினி கிடந்து செத்தார். எங்கள் தலைவர் அந்த உண்ணாநிலை போராட்டத்தை உயிர் போகும் வரை உண்ணாநிலை
என்ற அந்த போராட்டத்தை இவர் தொடங்கிய போது எங்கள் தலைவர் அண்ணன் திலீபன் அவர்களை பார்க்க வருகிறார். அந்த நேரத்திலே தலைவர் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பே அண்ணன் திலீபன் பேசி விடுகிறார். எனக்கு ஒரு சத்தியம் வேண்டும், அதான் முதல் வார்த்தை. திகைக்கிறார் தலைவர். எனக்கு ஒரு சத்தியம் நீங்க செய்து தர வேண்டும். என்ன திலீபா? இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. சத்தியம். ஏனென்றால் தன் தலைவன் இந்த போராட்டத்தை கைவிடு என்று சொன்னால் தான் தலைவனின் பேச்சை கேட்டாக வேண்டும், கட்டுப்பட்டாக வேண்டும். இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கைவிட வேண்டியது வந்துவிடும் என்பதற்காகவே முதலிலே தன் தலைவனிடத்திலே இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது என்ற சத்தியத்தை கேட்டு பெற்ற புரட்சியாளன் எங்கள் அண்ணன் திலீபன் அவர்கள். அதனால் தான் அந்த தியாக மரவன் இன்னும் எங்கள் இதயங்களிலே விடுதலை தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறார். என் தலைவன் கட்டி எழுப்பிய தேசத்தின் காவலர்களாக இருந்து விடுதலை புலிகள் என்ற ராணுவத்தின் ஆன்மாவாக இருந்த கரும்புலி மறவர்கள் அனுராதபுரத்தை தாக்கி அழித்த அந்த 21 வீரர்களை படை வழிநடத்தி சென்ற கட்டளை தளபதி தம்பி இளங்கோ 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை கரும்புலி படையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கடிதம் எழுதி என் தலைவனுடைய அந்த அனுமதியை பெற்றார். சாவை சந்திக்க 10 ஆண்டுகள் ஒருவன் தவம் கிடந்தது உலக வரலாற்றில் எந்த ராணுவத்திலும் இருக்க முடியாது, எந்த இனத்திலும் இருக்க முடியாது. அதனால்தான் என் அன்பு மக்களே, வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. நாங்கள் ஒரு அடிமை தேசிய இனத்தின் மக்கள். எங்களுக்கென்று எதுவும் இல்லை, எங்களுக்கென்று யாரும் இல்லை. எமது இனம் எதிர்கொள்கிற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே எனது தம்பிமார்கள் எடுத்து பேசினார்கள். இந்திய கடல் எல்லைக்குள் நாங்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாது. சிங்கள கடற்படை ராணுவம் சுட்டு வீழ்த்தும். நாள்தோறும் சிறைபிடிக்கும், சித்திரவதை செய்யும் எங்கள் படகுகளை அவர்கள் தேசத்து உடமையாக்கிக் கொள்ளும். கேட்க தடுக்க நாதியில் உலகத்தின் மிகப்பெரிய 6வது கடற்படையை கொண்டிருக்கிற இந்திய கடற்படை கப்பற்படை அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது. இதுவரை இலங்கை ராணுவம் தாக்குகிற போது அல்லது சிறைபிடிக்கிற போது இந்திய மீனவனை, தமிழக மீனவனை இந்திய கடற்படை ராணுவம் தடுத்தது, காத்தது என்ற செய்தி இன்று வரை வரவில்லை. அப்படி என்றால் இந்திய கடற்படை எங்கே பாதுகாப்பு பணி செய்கிறதா அல்லது பல்லாங்குழி ஆடுகிறதா என்ற கேள்வி நமக்கு எழுமா இயலாது. தன் நாட்டு குடிமக்களை கொன்றொழிக்கிற சிங்கள ராணுவத்திற்கு, கடற்படை ராணுவத்திற்கு உலகத்தில் எந்த நாளாவது போர்க்கப்பலை, 2 போர்க்கப்பல்களை பரிசாக கொடுத்த நாடு உலக வரலாற்றில் எங்கேயாவது உண்டா? தன் நாட்டு மக்களை கொள்கிற ஒரு படைக்கு போர் பயிற்சி கொடுப்பது, கப்பலை பரிசாக கொடுப்பது, ஆயுதங்களை பரிசாக கொடுப்பது எந்த நாட்டிலாவது உண்டா? தன் நாட்டு மக்களை கொண்டு குவிக்கிற நாட்டை நட்பு நாடு என்று பேசுகிற பைத்தியக்கார தேசம், அரசு உலகத்தில் எங்கேயாவது உண்டா? எங்கேயாவது உண்டா? இந்திய எல்லையிலே நின்ற 2 ராணுவ வீரர்களின் தலையை பாகிஸ்தான் வீரர்கள் அறுத்து விட்டார்கள். உடனே தேசத்தின் எல்லை முழுக்க ராணுவத்தை நிறுத்துகிறது இந்திய பெருநாடு. எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம் என்ற பதட்ட சூழலை உருவாக்குகிறது. இந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவியாக இருக்கிற, பாரதிய ஜனதாவின் தலைவியாக இருக்கிற அம்மையார் சுஷ்மா சிவராஜ் 2 இந்திய நாட்டின் வீரனுக்கு தலைக்கு பதிலாக பழிக்கு பழி என்கிற நோக்கில் 10 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் தலையை அறுப்போம் என்று பேசியவுடன் இந்த நாடுகளும் ஏடுகளும் தேசப்பற்றை பாராட்டுகிறது. என்ன தேசப்பற்று என்று பாராட்டுகிறார். அதையே என் மீனவனை அடித்தால்
உன் மாணவனை நான் அடிப்பேன் என்று பேசியதற்கு 6 மாதம் என்னை தேச துரோக குற்றம் என்ற வழக்கில் பதிவு செய்து சிறையில் படுத்துகிறது. எப்படி என்றால் ஆஸ்திரேலியாவில் படிக்க போற மாணவனை இந்திய மாணவன் அடிபட்டான் என்று எழுதுகிற ஏடுகளும் பேசுகிற நாடும், இந்திய கடல் எல்லையில் அடிபடுகிற சுடுபடுகிற மீனவனை இந்திய மீனவன் என்று எழுதாது பேசாது தமிழ் மீனவன் என்றே எழுதுவதற்கு காரணம் என்ன? எவனும் என்னை இந்தியனா ஏற்கல. நான் தான் பைத்தியக்கார மாதிரி சட்டை கிழிச்சு போட்டு இந்தியன் இந்தியன் பேசிட்டு இருக்கிறேன். இதுவரை தடுக்க முடியல. ஐயா கலைஞர் அவர்கள் ஆண்டாலும் கடிதம் தான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆண்டாலும் கடிதம் தான். தலைவர்களை முதல்வர் ஆக்காமல் அஞ்சலக அதிகாரிகளை போஸ்ட் மாஸ்டர்களை முதலமைச்சராக்கினால் கடிதம் தான் எழுதுவார்கள். கடிதம் தான் எழுதுவார்கள். கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுக்கும்போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தெரியாது. எத்தனை ஆண்டுகளுக்கு போராடுவீர்கள்? போராடுவோம் சரி, எப்போது? இதுவரையில் போராடல, பதில் இல்லை. எப்படி மீட்பது? காஷ்மீரை பிரித்துக் கொடு என்று போராட்டத்தை தொடங்கணும். அது பிரிவினைவாதம், தேச துரோகம் என்பான். இங்க வாடா என்று கூப்பிடணும். காஷ்மீரை பிரிச்சு கொடுக்க முடியாது. காஷ்மீரை பிரிச்சு கொடு முடியாது. அப்ப கச்சத்தீவை திருப்பி எடு என்று கேட்க. ஒரு வழக்கை தமிழ்நாடு அரசு போடுது, கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் அப்படின்னு. இந்திய பெருநாடு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்மானம் படிக்குது, பிரகடனப்படுத்துது. என்னது? கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்தது இல்லை என்று சொல்லுது. வரலாற்றிலே அன்பு மக்களே, இந்திய பேரரசு இப்போதுதான் ஒரு உண்மையை பேசி இருக்கிறது. என்னது? கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானது இல்லை. ஆமாம், இல்லை. அப்ப யாருக்கு சொந்தமானது? எனது பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். இது தமிழர் சொத்து, தமிழர் நாட்டுக்கானது. இந்திய நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இப்பதான் ஒரு உண்மையை பேசியிருக்கோம். எப்படி இருக்கு? அங்க இன்னும் சிக்கல். நேத்து வரைக்கும் கிடத்தான், நேத்து வரைக்கும் இங்கிருந்து நம்ம படகு கடத்திட்டு போய் அவன் தேச சொத்தாக்கிடுவானா? அவன் மீன் பிடிக்க வரும்போது நம்ம எல்லையில படகு வந்துருச்சுன்னா நம்ம காவலர்கள் அந்த படகை பார்த்து பழுதாயிருந்துச்சா நீக்கி அவனுக்கு நட்சத்திர விடுதியை போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து தண்ணியும் அடிப்பு அந்த அதையும் வாங்கி கொடுத்து கை செலவுக்கு காசு கொடுத்து பாதுகாப்பா கொண்டு போய் அவன் கடல் எல்லையில விட்டுக்கிட்டு வர்றது கேவலம், கேவலம். எல்லாம் தெரியுது. மீன் பிடிக்க போற மீனவனை நிர்வாணப்படுத்தான். அப்பனுக்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு அப்பனை. தண்ணீரை எடுத்து குடி தண்ணீரை முதலில் கடலில் கொட்டுகிறான். தாகம் வறுமறை வைத்து அவனை சித்திரவதை செய்கிறான். தண்ணீர் தாகம் என்றால் பிடித்த மீனிலே வருகிற அழுக்கு ரத்தத்தை நக்கு குடி என்று அடிக்கிறான். கேட்க நாதி உண்டா? ஆள் உண்டா? எவராவது உண்டா? இல்லையே. ஏன்? 2 கேரள மீனவன் மீன் பிடிக்க செல்கிற போது இத்தாலி கடற்படை சுட்டது. இத்தாலி கப்பலில் இருந்த வீரர்கள் சுட்டார்கள். 2 வீரர்கள் உடனே கைது செய்தார்கள். 2 கோடி தண்டம் விதித்தார்கள். சிறைப்படுத்தினார்கள். பாராளுமன்றத்தில் பதறி துடித்து வெடித்து பேசினார்கள். பிறகு இத்தாலியில் நடந்த தேர்தலுக்கு இந்த வீரர்கள் வாக்கு செலுத்த போனார்கள். கட்டாயமாக அந்த வீரர்களை ஒப்படைத்தாக வேண்டும் என்று இந்தியா வற்புறுத்தி வலியுறுத்தி திருப்பி அழைத்து வந்தது. இந்த நாட்டின் தலைமை புலனாய்வு குழு அவர்களுக்கு மரண தண்டனை கொடு என்று சொல்கிறது. அப்ப 2 மீனவனை சுட்டதற்கு 2 கோடி தண்டம், சுட்ட வீரனுக்கு மரண தண்டனை என்றால் 840 இன மக்களை, மீனவ மக்களை சுட்டுக் கொண்ட சிங்களனுக்கு என்ன தண்டனை? எனக்கு கோடி ரூபாய் இழப்பீடு வேண்டாம், லட்சம் ரூபாய் வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டாம். செத்து பணமா விழுந்தானே அவன் நெத்தி பொட்டுல வைக்க ஒத்த ரூபாய் இந்த அரசு தந்த உண்டா? யாராவது கேட்க உண்டா? கதை துடிக்க ஆள் உண்டா? கண்ணீரை துடைக்க கரம் உண்டா? எவைத்தான்? ஏன் அந்த நாட்டை 2 மீனவன் செத்ததுக்கு அவ்வளவு வேலை எப்படி நடந்தது? அவ்வளவு போராட்டம் ஏன்? அந்த மண்ணை காங்கிரஸ் ஆண்டாலும் கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் மலையாளி மண்ணை மலையாளியே ஆளுகிறான். அதான் காரணம்.
அவனுக்கு தலைவன் இருக்கான், எனக்கு இவன் இருக்கான். எது இருக்கான்? தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு தழுதலையாக அலைவோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு அலையும். அப்படி அலையுது. இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? எப்படியாவது தமிழனை ஆளணும். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நோக்கம்? எப்படியாவது தமிழர்களும் எல்லாரையும் போல வாழணும். இதுதான் எங்களுடைய கடமை. காவிரியில தண்ணி வரல, விவசாயம் செய்ய முடியல. விவசாயம் அந்த ரபிக்கணும். ஒரு ஒரு விவசாயி போறான், வாடிய பயிரை கண்டவெல்லாம் வாடினேன் என்றான். எனது பாட்டு வள்ளலார். உயிராய் வளர்த்த பயிர் வாடி போச்சே என்று வரப்படை என்ற மரத்துல கையிலேயே தூக்கு கயிறா முறிக்க போட்டு தொங்கி செத்து போயிட்டான் ஒரு விவசாயி. இங்கே பல விவசாயிகள் மருந்த குடிச்சு மாண்டு வரும். இந்திய பெருநாட்டின் முதன்மை அமைச்சராக இருக்கிற ஐயா மன்மோகன் சிங் அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, விவசாயிகள்லாம் தற்கொலை செய்யறாங்களே அப்படி. விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறி வேற வேலைக்கு போங்க. இதை சொல்றதுக்கு ஒரு பிரதமரா? இதை சொல்வதற்கு அன்பு மக்களே ஒரு முதன்மை அமைச்சர் தேவையா? இதை சொல்றதுக்கு தான் பொருளாதார மேதையா? சொல்லுங்க பாப்போம். அப்ப எங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? வேற வேலைக்கு போறோம். ஆனா வேற வேலைக்கு போறோம். இதை சொல்வதற்கு அன்பு மக்களே ஒரு முதன்மை அமைச்சர் தேவையா? இதை சொல்றதுக்கு தான் பொருளாதார மேதையா? சொல்லுங்க பாப்போம். அப்ப எங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? வேற வேலைக்கு போறோம். ஆனா வேற வேலைக்கு போறோம். ஆனா நீங்க பார்க்குற வேலை தான் ரொம்ப நல்ல வேலையா இருக்கு, அந்த வேலையை எங்களுக்கு கொடுக்கலே. ஐயா சிதம்பரத்திட்ட சொல்றாங்க, விலைவாசி ஏறி போகுது, அரிசி விலை ஏறிடுச்சே வாங்காதீங்க, தங்க விலை ஏறிடுச்சே வாங்காதீங்க, உப்பு விலை ஏறிடுச்சையா வாங்காதீங்க, எல்லா விலையும் இப்படி ஏறிடுச்சையா வாழாதீங்க, செத்து போங்க. இதை சொல்றதுக்கு ஒரு நிதி அமைச்சர் எப்படி இருக்குது? என்ன என்ன இருக்கு உனக்கு? எல்லாமே பிரச்சனை. இந்த மீத்தேன் காற்று அதை எடுக்காத அப்படின்னு. ஏன் திராவிட அரசியல் கட்சிகளின் ஆட்சியை அழிக்கணும் ஒழிக்கணும் துடிக்கிறோம்? அரை நூற்றாண்டுகளாக நாங்கள் அனுபவிக்கிற அத்தனை அவலங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை போனது, மீத்தேன் காற்று, அணு உலை சிக்கல் எல்லாவற்றுக்கும்